ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேதிக் மேக்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மேஜிக் ஸ்கொயர்ஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, மல்டிபிள், அதாவது 2x2, 3x3, 4x4, 5x5 இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்படின்னா ரோவாக நீங்கள் சம் பண்ணாலும் சரி, இல்லை காலமாக சம் பண்ணாலும் சரி, எல்லா பக்கமும் ஒரே ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பார்க்க போகலாம். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு 3x3 ஒரு பாக்ஸ் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வில் டேக் 3x3. ஸோ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த பாக்ஸில் மொத்தம் 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரோஸ் இருக்குது, இது வந்து ரோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலம்ஸ். இது வந்து காலம்ஸ். ஓகேவா? காலம்ஸ். ஓகே, இப்போ ரோஸ்லேயும் சரி காலம்ஸ்லேயும் சரி, அதாவது நம்ம இப்படி சம் பண்ணாலும் சரி இல்லது இப்படி சம் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? சேம் ஆன்சர் வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஓகே, ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னா இப்போ எவ்வளோ ஆகும்? 1 2 3. இப்போ 1 to 9 வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1லேருந்து 1 2 3 4 அப் டு நம்ம எவ்வளோ பண்ணலாம்? 9 வரைக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சம் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 9 into 10/2 இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணால் 5 9s are 45. இப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 45. இப்போ நம்ம 3 பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 15 கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கேயும் 15, இங்கேயும் 15, இங்கேயும் 15. ஸோ இப்போ அதே வந்து காலம்க்கு நம்ம அப்ளை பண்ணால் எஸ், இங்கேயும் 15, இங்கேயும் 15, இங்கேயும் 15. அப்போ நம்ம இப்படி ஆட் பண்ணாலும் 15 கிடைக்கணும். ஸோ இப்படி ஆட் பண்ணாலும் 15 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஐம் கோயிங் டு ஃபில் திஸ். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சொல்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு டேக் அண்ட் 1 ஹியர். ஸோ 2 3 4 5 6 7 8 9. இப்போ நீங்கள் சம் பண்ணி பாருங்கள். 4 + 3 7, 7 + 8 15. ஸோ 9 + 1 10, 10 + 5 15. ஸோ 2 + 7 9, 9 + 6 15. ஸோ இங்கே பாருங்கள், 8 + 6 14 + 1 15. 3 + 5 8, 8 + 7 15. ஸோ 4 + 9 13, 13 + 2 15. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ரோவாக ஆட் பண்ணாலும் சரி, காலமாக ஆட் பண்ணாலும் சரி, எப்படி நமக்கு 15 வந்துச்சு இல்லையா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ வில் டேக் பாக்ஸ். ஓகேவா? ஸோ வில் டேக் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு ஸோ 9 columns எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது மொத்தம் 4 டைரெக்ஷன். ஸோ ஒன்று வந்து அப்பர்ட், டவுன், ரைட், லெஃப்ட். அடுத்து ஒன் மோர் பார்க்கணும் நம்ம, டயகனல். ஸோ இது என்னது? டயகனல். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம போக வேண்டியது இதில் என்னென்னா டயகனல்ஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம போக வேண்டியது டயகனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அங்கே 1 எடுத்தோம் இல்லையா? ஸோ 1. ஸோ 1லேருந்து நம்ம போக வேண்டியது என்னது? டயகனலாக போகணும். ஸோ டயகனலாக போனால் இங்கே வரும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பாக்ஸுங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல எம்டி. அதனால் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு பாக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ 1. ஸோ இந்த பக்கம் வந்தால் பாக்ஸ் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன்? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம டயகனலாக போகணும் இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்ம டயகனலாக போனால் ஸோ we have to go for here. Here also there is no box. அதனால் என்ன பண்ணுறேன்? ஸோ அந்த காலமில் இருக்கக்கூடிய பாக்ஸ், அந்த காலமில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சா? ஸோ என்ன போயிட்டேன், இங்கே போயிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? டயகனலாக போகணும் இல்லையா? ஸோ டயகனலாக போனால் ஆல்ரெடி நம்பர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அங்கே நம்பர்ஸ் இருக்குங்காட்டிக்கு மூவ் லெஃப்ட்வர்ட். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்பர்ஸ் இருக்குங்காட்டிக்கு மூவ் லெஃப்ட்வர்ட். அப்போ 3லேருந்து we have to மூவ் லெஃப்ட்வர்ட். நம்பர்ஸ் இல்லைன்னா டயகனலாக போயிடலாம். ஸோ நம்பர்ஸ் இருக்குங்காட்டிக்கு நம்ம லெஃப்ட்வர்ட் மூவ் பண்ணுறோம். ஓகே, லெஃப்ட்வர்ட் மூவ் பண்ண என்னாகும்? இங்கே 4. ஸோ நெக்ஸ்ட்டு டயகனல் இங்கே 5. ஸோ இதோட டயகனல் இங்கே 6. இப்போ இதோட டயகனல் இங்கே வரும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது? பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த இடத்துல பாக்ஸ் கிடையாது. என்ன ரோவ்லேயும் வராது, காலம்லேயும் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஸோ நெக்ஸ்ட் என்னது? இங்கே டயகனல். ஸோ இங்கே டயகனல் பாக்ஸ் இல்லை. ஸோ அதனால் we have to go for here. ஸோ நெக்ஸ்ட் டயகனல் ஹியர். இங்கே there is no box. ஸோ we have to come here 9.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பர்லேருந்து டயகனலாக போகணும். ஸோ டயகனலாக போகும்போது அந்த இடத்துல பாக்ஸ் இல்லை அப்படின்னா we have to அந்த பாக்ஸோட ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கணும். இல்லை வெர்டிகலாக இருந்துச்சுன்னா டாப் சைடில் ஃபஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் டயகனல்ஸில் வேறு ஏதாவது நம்பர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும், நம்ம we have to move லெஃப்ட்வேர்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயகனலாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டில் வரும்போது இங்கே இடத்துல பாக்ஸ் இல்லாதங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் திஸ் சைடு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு 5x5 இன்னொரு க்யூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம 5x5 பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 5x5 பாக்ஸ். One, 2, 3, 4. 1, 2, 3, 5x5 இல்லையா? ஸோ 5x5 மொத்தம் எவ்வளோ பாக்ஸ் இருக்கும், 25 பாக்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் என்ன பண்ணணும், 1, 2, 3 அப் டு 25 வரைக்கும் நம்ம சம் பண்ணணும் இல்லையா? 1 + 2 + அப் டு ப்ளஸ். அப்போது 25 × 26/2 இப்போ 13. இப்போ 13 5 பண்ணால் 250 + 75 325. 325 5 பண்ணால் 65. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ கிடைக்கும், 65 65 65 65 65. வெர்டிகலாக பண்ணாலும் நமக்கு 65 65 65 65 65. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம 1 சூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்டில் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இது டாப் சைடு ஆர் பாட்டம் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மிடில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் எடுத்து இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கேயும் மிடில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் எடுக்கிறேன். ஸோ 1. ஸோ இங்கே என்னது, நெக்ஸ்ட் டயகனலாக போகணும். ஸோ டயகனலாக போகும்போது there is no பாக்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே வந்துடுவோம் இல்லையா? ஸோ 2க்கு அடுத்து 3. ஸோ 3க்கு அடுத்து there is no பாக்ஸ். ஸோ அதனால் இங்கே மேலே போயிடலாம். 4, 5. ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ லெஃப்ட் ஃபோர் மூவ் பண்ணணும். அப்போ 5லேருந்து இங்கே வந்தோம்னா 6. ஸோ 7, 8. ஸோ இங்கே பாக்ஸ் இல்லை, அப்போ நம்ம 9 ஹியர். ஸோ டயகனலாக வந்து there is no பாக்ஸ். அப்போ 10 ஹியர். இப்போ 10னா ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ we have to shift leftward. ஸோ 11, 12, 13, 14, 15. ஸோ இங்கே there is no பாக்ஸ். அப்போ இந்த இடத்துல 16 இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே நீங்கள் போனால் 17. ஸோ 18, 19, 20. இங்கே ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ 21. ஸோ 22. ஸோ இங்கே வந்தால் 23. ஸோ 24. ஸோ இங்கே வந்தோம்னா 25. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம போக வேண்டியது என்னது, டயகனலாக தான் போயிட்டுருக்கணும். பாக்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு காலமோ இல்லை ரோவோ எக்ஸ்ட்ரீம் ஃபஸ்ட் பாக்ஸ் போயிடுவோம். இன்கேஸ் டயகனலாக போகும்போது நம்பர் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம we have to move leftwards. ஓகேவா? இப்போ நீங்கள் சம் பண்ணி பாருங்கள். 11 + 10 21 25 25 + 20 45 + 3 48 48 + 10 58 58 + 7 65. ஸோ இப்போ நீங்கள் ரோவை ஆட் பண்ணாலும் எவ்வளோ கிடைக்கும், 65. அண்ட் காலமாக ஆட் பண்ணாலும் 65. ஸோ இந்த மாதிரி 2x2 4x4 6x6 8x8 9x9 10x10. ஸோ எந்த மாதிரி பாக்ஸாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சம் பண்ண எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?